இப்போ நான் நியூ திருச்சி டைம்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அளவில் யூடியூப்பில் எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பேசிக்கலி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். கடந்த 16 வருஷமாக ஊடகத்துறையில் பணியாற்றிகிட்டு இருக்கேன். பத்திரிகைகளில் எழுதுறது மட்டுமே வழக்கமாக வச்சுருந்தேன். எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதோ, ஒரு செய்தியை கோர்வையாக கொண்டு போய் சேர்க்குறதோ வீடியோவில் எனக்கு வராது. ஆனால் எழுதும்போது சரளமாக வரக்கூடிய விஷயம் வீடியோவில் எனக்கு வராது. ஆரம்ப நிலையில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் போட்ட வீடியோஸ் எதுவுமே ப்ராப்பராக மக்களுக்கு ரீச் ஆகலை. இந்த மாதிரியான சூழலில் எனக்கு பயங்கர குழப்பம். இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதா இல்லை வேண்டாம் டிஸ்ட்ரைப் பண்ணிடலாமா அப்படின்னு பலவிதமான யோசனைகள், குழப்பங்கள் இருக்கும்பொழுது உங்களை போலவே நானும் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப் சேனலை எப்படி க்ரோத் பண்ணுறது, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, வாட்ச் ஹவர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பல விதத்தில் பல யூடியூப் சேனல்ஸில் போய் சர்ச் பண்ணேன். அதில் நிறைய நண்பர்கள் விதவிதமான ஐடியாக்கள் கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஐடியாவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அவங்க கொடுத்த ஐடியாஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. என்னால் ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போது சில பேர் இல்லை பணம் கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, வியூவர்ஸ் அதிகரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. முதல்ல அதை நான் கொஞ்சம் நம்பினாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில யூடியூபர்ஸ் கிட்ட இது விஷயமா பேசும்போது அவங்க என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பணம் கொடுத்து ப்ரைவேட்டாக நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணி அதை யூடியூப்பில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனலை அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலையும், இன்னொன்று எந்த ஒரு செயலியும் நேர்மறையான எண்ணத்தோடு நேர்மையான முறையில் செஞ்சால் தான் அதில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றிக்கான நாட்கள் வேண்டுமானால் நீடிக்கலாம், காத்திருக்க வேண்டிய சூழல் வரலாம். ஆனால் காத்திருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது நிச்சயமாக அது ஒரு மகத்தான வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறத தினமாக நான் நம்புகிறேன். அந்த காரணத்தினால அந்த ஆப்ஷனை நான் குவிட் பண்ணேன். பட் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருந்தது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனலுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் இப்போது என்னோடய சேனலுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நான் போட்ட ஒரு ஷார்ட்ஸோடைய வியூவர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நியர் அபவுட் ஒரு 2 lakh வியூவர்ஸ் பக்கம் ஒரே ஒரு சின்ன ஷார்ட்டுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட